மத்தேயு 26வது அதிகாரம். நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் மத்தேயை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 26 57வது வசனம். மேத்யூ சாப்டர் 26 verse 57. ஒரு வசனம் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு ஒரு அடிப்படையாக வேறு சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால இதில் வந்து நம்ம முதல் வசனம் ஒரு வசனம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். மத்தேயு 26:57. அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நியாயம் என்பது, ஒரு நியாய தீர்ப்பு என்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்டாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு நியாய தீர்ப்பு எவ்வளவு அநீதியாக நடந்தது, எவ்வளவு சட்டத்திற்கு புறம்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 57வது வசனம். உங்களால் எளிமை இருக்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திகளாய் கடந்து சொல்வோம். வாசிப்போமா? இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். ஆமேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா மனித குலத்தினுடைய மீட்பிற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் வந்து ஒரு நீதியான, நியாயமான, நேர்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதில் பார்த்தோம்னா நமக்கு வந்த எல்லா விதமான சட்டங்கள், அரசியல் சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை நீதி நியாயங்களை சொல்லக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வேத வசனத்திலிருந்து வந்தது தான். அதில் யூதர்கள் தான் நமக்கு இந்த காரியங்களை செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது ஒரு சட்ட ரீதியாக ஒரு சட்டத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதன் மூலமாக எப்படி எல்லோரும் ஒரு சரியான அளவில் அவர்களை நாம் வழிநடத்த முடியும், அவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஒரு நியாயமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதை வந்து இன்றைக்கும் யூதர்கள் பெருமையாக அவர்கள் மூலமாக தான் வந்ததுன்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்குன்னா அதற்கு காரணம் உண்டு. நம்ம பார்க்குற இன்றைக்கி நம்ம வாழுகிற யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், இல்லை மற்ற அரசியல் அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள காரியங்களுக்கு எல்லாமே இங்கேருந்து தான் வந்தது. அதனால் நம்ம அதை அறிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா கர்த்தர் வந்து அவர் தான் வந்து எல்லா நீதி நியாயங்களுக்கும் அவர் தான் சோர்ஸ். காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அது எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக. ரெண்டாவது, நீதி என்பது ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்டிஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷனல். இது எல்லாருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். அவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, யாரும் எல்லாருமே சட்டத்திற்கு முன்பாக ஒரு சரியான அளவு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. மூன்றாவது, ஒரு தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவர்கள் எப்படி கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் எல்லாவரையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், எல்லாருக்கும் சரியான அளவில் நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பிரதானமான காரியங்களுக்காக கர்த்தர் கொடுத்தது தான் இந்த சட்ட நியமனங்கள். இதற்கு எல்லாத்திற்கும் அடிப்படை என்னென்னா, நீங்கள் உபாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 18லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள் தான். டியூட்ரானமி சாப்டர் 16 18-20. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. என்ன, எங்கெங்க எந்தெந்த இடத்துக்கு போறீங்களோ, எந்தெந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ, அங்கே எல்லா இடங்கள்லையும் நீதி நியாயங்கள் தெரிவதற்காக நீங்க தலைவர்களை ஏற்படுத்துவீர்களாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். அப்ப என்னன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் போய் தங்குறீங்களோ எல்லா ஊர்லையும் ஒரு நீதி நியாயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். அதற்கு சரியான நீதி வழங்கக்கூடிய ஒரு தலைவர்களை ஏற்படுத்துவீர்களாக. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. தாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. அதாவது இங்க சொல்லும்போது என்ன, எல்லா ஊர்லேயும் நியாய தீர்ப்பு சரியான முறையில் ஏற்படுவதற்கு எல்லா ஊர்லேயும் ஒரு நீதி அமைப்பு ஏற்படுத்துங்க. அதுக்கு ஒரு சரியான தலைவர்களை உண்டாக்குங்க.
மூணு ப்ராஹிபிஷன் என்று சொல்லக்கூடிய 3 செய்யக்கூடாத காரியம் என்ன? முதலாவது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீதி நியாயத்தை திரிக்கக்கூடாது. அது சரியான முறையில் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும், சத்தியமாக அது வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இரண்டாவதாக, யாருக்கும் ஒரு பட்சபாதம் பார்க்கக்கூடாது, பார்ஷியாலிட்டியே இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் ஒரு முகத்தை பார்த்து நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. அதனால தான் இன்றைக்கு நம்ம நீதிமன்றம் எல்லாமே இதிலிருந்து வந்தது தான். அதனால தான் இன்றைக்கி எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் கோர்ட்டில் ஒரு இது கட்டி ஒரு நீதி தேவதைக்கு கண்களை கட்டி வைத்திருக்க காரணம் என்னென்னா, ஆளை பார்த்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. அதற்காக தான். அதனால என்ன, இப்போ பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. மூன்றாவதாக என்ன, தமிழில் பரிதானம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த பழைய தமிழ் நம்ம உபயோகப்படுத்துறதில்லை. இப்போ நம்ம அதுக்கு பேர் என்னன்னு மாற்றிட்டோம்? லஞ்சம்னு மாற்றிட்டோம். அதாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வாசிக்கும்போது லஞ்சம்னு வாசிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பரிதானம்னோன்னே அது என்னமோ பரிதானம் வாங்குகிறார்கள்னா சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன அப்போ என்ன, நீ லஞ்சம் வாங்காத, காசுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, நீ உண்மையை சத்தியத்தை திரிக்காத, நீ மற்றவர்கள் மேலே தயவுதாட்சணியை பார்க்காத, அதே சமயத்தில் எல்லாருக்கும் நீதியை வழங்கு, என்ன காசு வாங்கிட்டு நீதியை புரட்டாத என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் என்ன, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களின் அமைப்பிற்கும் இதுதான் அடிப்படை. எல்லா ஊர்லேயும் ஒரு நீதியை உருவாக்கு, ஒரு தலைவர்களை உருவாக்கு, அவங்க காரியங்களை செய்யணும்னு சொல்லி இந்த உபாகமம் 16வது அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரவேல் தேச மக்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே எங்கெல்லாம் ஒரு 120 தலைவர்கள், 120 குடும்பங்கள், 120 ஃபேமிலிஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஒரு நீதிமன்றத்தை அமைக்கணும். இங்கே ஒரு 120 பேர் இருந்தால் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். இந்த 120 பேர் இருந்தால் அங்கே ஒரு காரியம், இதுக்கு பேர் நீங்கள் இந்த கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்கும், சன்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய நியாய சங்கம் என்று சொல்லக்கூடிய. சன்ஹெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்டிங் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து உட்காருவது என்று சொல்லக்கூடிய, அதே தான் லிட்ரலாக அதை தான் எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு 120 பேர் இருந்தால் அங்கே அதிலிருந்து ஒரு 23 தலைவர்களை உருவாக்கி அங்கே ஒரு நீதிமன்றம் மாதிரி வச்சு அந்த 23 பேர் சேர்ந்து அங்கே உள்ள மக்களுக்கு என்ன, எது சரி எது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும். இந்த 23 தலைவர்களை தெரிந்தெடுக்கணும். இந்த 23 தலைவர்கள் உபாகமம் 16வது அதிகாரத்தில் சொன்னது போல் அவங்க என்ன பண்ணக்கூடாது, நீதியை புரட்டக்கூடாது, தயவுதாட்சணியம் பட்சபாதம் பார்க்கக்கூடாது, காசுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் 23. ஏன் 23ன்னா, ஓட்டு போட்டால் ஒரு முடிவு வந்துடும். 22னா 11 நிலுவைக்கு வந்துடும். அதனால் எப்போவுமே இங்கே 23 பேர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இந்த 23 பேரில் ஒருத்தர் ஊர் தலையாரி நம்ம தமிழில் சொல்லுவோம். அங்கே எல்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். இப்போ 120 பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்று 7 பேர் இல்லை 3 பேர் இருக்கிற மாதிரி. அப்பவும் ஒத்தப்பட நம்பர் தான், 7 இருக்கணும், இல்லைன்னா 3 தலைவர்கள் அவங்க நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள காரியங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாம் உட்காந்து இந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு தலைவர், இந்த கவுன்சிலுக்கு ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடியதாக இருப்பார். நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம் இல்லை மத்தேயு 10:17 பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த சீஃப் ரூலர், அந்த ஊருக்கு தலையாரி. நம்ம தமிழில் தலையாரின்னு சொல்லுவோம். அவர் தான் அந்த ஊருக்கு ஒரு தலைவராக இருப்பார். இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு தலைவராக இருப்பார். 7 பேராக இருந்தால் ஒருத்தர் தலைவராக இருப்பார். இல்லை 23 பேராக இருந்தால் அதில் ஒருத்தர் தலைவராக இருப்பார். இது எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஊரில் கொடுக்குற ஒரு நியாய தீர்ப்பு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு கிரேட் சன்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எருசலேமில் உண்டு. இப்போ நீங்கள் அப்படியே நம்ம ஊரில் இருந்து பாருங்களேன், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு ஹை கோர்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அதில் திருப்தி இல்லைன்னு எங்கே போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. இதே அமைப்பு தான் இங்கே. இதெல்லாம் இங்கேருந்து பைபிள்லேருந்து வந்தது தான். இங்கே எருசலேமில் என்னென்னா கிரேட் சன்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கிரேட் சன்ஹெட்ரினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 பேர் இருப்பாங்க. இந்த 70 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 மூப்பர்கள், 24 இந்த தலைமை போதகர்கள் என்று சொல்லக்கூடிய சீஃப் பிரீஸ்ட் ஆசாரியர்கள்,
23 ஸ்கிரைபு. இவங்க எல்லாம் சேர்ந்து 70 பேர். இது 70 பேர்னா 35 தூரில் கர்த்தருடைய ஞானம் பாருங்கள். அப்போ எங்கே அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருப்பார். சேர்த்து மொத்தம் 71 பேர். இப்போ எங்கே உங்களுக்கு கீழ் நீதிமன்றத்தில் உங்கள் ஊரில் உள்ள நீதிமன்றத்தில் உங்கள் 23 பேர் கொடுக்குற தீர்ப்பில் உங்களுக்கு இது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எருசலேமில் உள்ள இந்த கிரேட் சானட்ரீனுக்கு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். இந்த கிரேட் சானட்ரீனுக்கு நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இது விசாரிக்கப்படும். இந்த மக்கள் இவங்க எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லோரும் வந்து இந்த கீழே உள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க இல்லையா, அதில் இருந்து தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ நம்ம அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹைகோர்ட்டில் நல்லா வேலை பார்த்து இருக்கிறவரை அவர் என்ன பண்ணி இப்போ பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணி அவர் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பார், அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இப்படிப்பட்ட மக்கள் தான் இங்கே குவாலிஃபை ஆகி இவங்க எல்லாம் அங்கே வருவாங்க. இவங்க எல்லாம் என்ன, ஒருத்தரை கற்றுக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நடத்தையின் மூலமாய் அவங்க வரக்கூடியது. இப்படி தான் இந்த 120 பேர் வரக்கூடிய அந்த 71 பேர் வரக்கூடிய செனட்ரின் வரும். இந்த செனட்ரினில் வந்து கிரேட் செனட்ரினில் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யும்போது இந்த தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபாகமும் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த தலைவர்கள் எப்படி இருக்கணும், உபாகமும் 1வது அதிகாரத்தில் 13 பாருங்கள். நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்ன, ஞானம் விவேகம் அறிவு உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதி உத்தரமாக நீ செய்ய சொன்ன காரியம் நல்லது என்கிறீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி. உங்கள் கோத்திரங்களில் ஏற்படுது. என்ன, 10 பேருக்கு ஒரு ஆளு, 50 பேருக்கு ஒரு ஆளு, 100 பேருக்கு ஒரு ஆளு, 1000 பேருக்கு ஒரு ஆளு. அப்போ பார்த்தீங்களா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது அந்த நீதி நியமங்களை செய்வதற்கு தலைவர்கள் வந்து அந்தந்த வகுப்பு வழியாக தெரிந்தெடுக்கப்படக்கூடியவங்க. இவங்க எப்படி இருக்கணும், அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் எடுக்கணும். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு, அவங்களுடைய என்னென்ன கம்ப்ளைண்ட் அதை கேட்டு, இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு இவங்க என்ன செய்யணும், நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். ரொம்ப தெளிவா ஆண்டவர் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் என்ன பண்ணக்கூடாது, பட்சபாதம் பார்க்கக்கூடாது. முகத்தை பார்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. இவர் எனக்கு தெரிஞ்சவர், இது ஏன் ஆளு, இவர் ஏன் ஜாதி, இல்லை ஏன் கோத்திரத்தை சேர்ந்தவர், இவர் எனக்கு சொந்தக்காரன் இல்லை, என்ன முகதாட்சியம் இல்லாமலும் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவுள். என்ன, பணக்காரன் இல்லை ஒரு வல்லமையிலோனுக்கு நீங்க எப்படி காது கொடுத்து கேட்பீங்களோ அந்த மாதிரி சின்னவனுக்கும் நீங்க செவி கொடுக்கணும். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக, மனுஷனை பார்த்து பயப்படாத. நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது பயப்படாத. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமா இருக்கும் காரியத்தை, அப்ப என்ன, உங்களுக்கு இதெல்லாம் முடியாதுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை மோசே இங்க சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப இங்க என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்து இங்க கொண்டு வந்து வரும்போது என்ன, ஒரு நியாய தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், அதாவது மொத்தமாக நியாய தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், எருசலேமில் இருந்த கிரேட் சானட்ரின் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்னா 3 பிரின்சிபல் தான். முதலாவது, அதாவது எந்த ஒரு ட்ரையலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நியாய விசாரணையாக இருந்தாலும், நீதி விசாரணையாலும் முதல்ல என்ன, ஒரு பப்ளிக் ட்ரையலாக இருக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும், மறைவாக இருக்கக்கூடாது, ஒளிவு மறைவாக இருக்கக்கூடாது, யாரும் இல்லாத போது நடக்கூடாது. எல்லா பொது ஜனங்களும் முன்னாடி இருக்கக்கூடியதாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இருக்கலாம். அப்போ என்ன, ஒரு பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு ட்ரையலாக இருக்கணும். முதலாவது பப்ளிக் ட்ரையல். ரெண்டாவது என்னென்னா, வந்து ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஆள் கொடுக்கணும். அவர் சார்பாக வாதாடுவதற்கு, அவரோ இல்லை அவர் மூலமாக சொல்லுவதற்கு, யார் குற்றம் சாட்டப்பட்டாரோ அவருக்கு, அவரை பாதுகாத்து கொள்வதற்கு, அவர் சார்பாக ஆஜராவதற்கு ஒரு ஆள் கொடுக்கணும். இன்றைக்கும் பார்த்துருக்கீங்களா, நம்ம இங்கே யூகேயாக இருக்கட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் சரி, என்ன, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு டிஃபென்ஸ் லாயரை வந்து அரசாங்கம் கொடுக்கும். உங்களால் பண்ண முடியல, ஒரு லாயர் இல்லைன்னா என்ன கொடுக்கும், அரசாங்கமே ஒரு லாயரை கொடுக்கும்.
அது இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த 2025 இது இருக்குது. அப்போ என்னென்னா, முதல்ல வந்து ஒரு பப்ளிக்காக நடக்கணும், ரெண்டாவது செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கணும், மூணாவது குற்றம் சாட்டப்பட்டவர், அதாவது அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டப்பட்டவராக இருந்தால் 2 அல்லது 3 சாட்சி இருக்கணும். ஒரு சாட்சியின் பிரகாரம் நீங்கள் இது பண்ணவே கூடாது. என்ன, 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்கணும். இந்த 3 காரியமும் மிக தெளிவாக நடக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த நியாய தீர்ப்பில் அவங்க எல்லாத்தையும் விதி மாறினதை நம்ம பார்க்க முடியும். சரியா? இதில் இன்னொன்று என்னென்னா, பொய் சாட்சி இல்லை கள்ள சாட்சி. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது வேத வசனத்திலையும் சரி, யூதத்திலையும் சரி, ரொம்ப ஆழமாக ரொம்ப தீவிரமாக கர்த்தர் சொல்லி கொடுத்தேன்னா, நீ பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் சாட்சி சொல்கிறவன் என்னென்னா, யாருக்கு எதிராக நீங்கள் குற்றம் சாட்சி சொல்கிறீங்களோ, இப்போ அவங்க வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு சாட்சி சொன்னீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கள்ள சாட்சின்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு வர வேண்டிய மரண தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? பொய் சாட்சி சொன்னவனுக்கு குற்றவாளிக்கு என்ன தண்டனை வேணும்னு அவர் கேட்டாரோ அந்த தண்டனை கள்ள சாட்சி இல்லை பொய் சாட்சி சொன்னவனுக்கு கொடுக்கப்படும். இது ரொம்ப ஒரு ஆழமாக சொல்லப்பட்ட காரியம். உபாகமம் 19வது அதிகாரத்தில் பாருங்க, 15வது வசனத்திலிருந்து, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒரே சாட்சியினால நியாயம் தீர்க்கக்கூடாது. சரியா? ஒரு சாட்சியில நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி, நல்ல கவனிங்க, ஒருவன் மேல் ஒருவன் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், ஒருத்தன் சாட்சி சொல்ல எழும்பினால், வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்ததன்படியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விலக்குவாயாக. அப்ப என்னன்னா, முதல்ல வந்து என்ன, ஒரு சாட்சியின் மூலமா எதையுமே நீங்க வந்து முடிவெடுக்கக்கூடாது. 2 அல்லது 3 சாட்சி இருக்கணும். அப்பதான் வந்து சரியான நியாய தீர்ப்பு செய்யப்படணும். அடுத்து அது மாத்திரமல்ல, கள்ள சாட்சி சொல்றான்னு சொல்லி சொன்னா அவன் வந்து என்ன, அவனுக்கு என்ன சாட்சி கேட்டானோ அவன் எதுக்காக எந்த நியாய தீர்ப்பு கேட்டானோ அந்த நியாய தீர்ப்பு நீ வந்து அவன் மேலே கொடுக்கணும். எதுக்காக இவ்வளோ பெரிய காரியம்னா, யாராவது 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு செய்து ஒருத்தரை வந்து குற்றவாளி ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் நீதி நியாயத்தை சரியான முறையில் இது பண்ணணும்னு சொல்லி, இதில் யாராவது சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து விடக்கூடாது, இதன் மூலமாய் நீதி புரட்டப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்போ என்ன, கர்த்தர் மிக தெளிவாக இதை சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்னன்னா, இங்கே வந்து சொல்லும்போது ஒரு பொய்யான சாட்சியை எப்படி வெளியேற்ற முடியும், இந்த மாதிரி பொய் சாட்சி சொன்னால் அவனுக்கு என்ன வருமோ அதை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றத்திற்காக கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள அதே நாளில் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. அதே நாளில் வந்து நியாய தீர்ப்பு வந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஒரு கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 3வது நாள் தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். இப்போ நம்ம வழக்கத்தில் இன்றைக்கும் இது இருக்குது. ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவரை இத்தனாம் தேதி தான் தூக்கில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வச்சு அவங்கள தள்ளி வச்சுருவாங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு வருவதற்கு என்னென்னா, கடைசி வரைக்கும் அந்த குற்றவாளிக்கு ஏதாவது ஒரு சாட்சியின் மூலமாக அவர் நீதிமான் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, ஒரு பொய்யான மனுஷன் வந்து தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக அவன் திரும்பி வர்ற வரைக்கும், வேற யாராவது வர்ற வரைக்கும் வேற ஏதாவது சாட்சி இருக்கா என்று சொல்லக்கூடியதாக அவங்க வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு வந்து விசாரிச்சாங்கன்னா அடுத்த நாள் முழுவதும் அவங்க என்ன பண்ணிடணும், வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்போ 2வது நாள் முழுவதும் அவங்க சும்மா ஓய்ந்திருப்பாங்க. அதாவது 3வது நாள் தான் அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படும். ஏன்னா இந்த பொய்யான குற்றச்சாட்டு இல்லை ஏதாவது வகையில் இது பண்ணிடக்கூடாதுன்னு.
இந்த பொய் குற்றச்சாட்டை பற்றி சொல்லும்போது இன்னொரு காரியம் என்னென்னா, இப்போ நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா யார் சாட்சி சொல்லி அவங்க மூலமாக ஒரு நியாய தீர்ப்பு வருதுன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுப்பதற்கு ஒருத்தவங்க வந்து சாட்சி கொடுக்குறாங்க. உங்கள் சாட்சி 2 பேர் சாட்சி சொன்னீங்க, உங்கள் சாட்சியின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி சொன்னால் கல் யார் எரியுமான்னு தெரியுமா? சாட்சி சொன்னவன் தான் எரியணும். எப்படி? சாட்சி சொன்னவன் தான் எரியணும். நீங்கள் உபாகமத்தில் 17வது அதிகாரத்தில் 5, 6வது வசனம் பாருங்க. அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய். சாவுக்கு பாத்திரமானவன் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அப்ப என்னன்னா, யாரு இந்த சாட்சி சொன்னாங்களோ அவங்க மூலம்தான் இந்த நியாய தீர்ப்பு நடைபெறும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க இல்லையா, இந்த சகோதரி வந்து கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் ஈடுபடும்போது பிடிபட்டால்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பா யார் இது செய்யலையே முதல்ல நீ உன் கல் எடுத்து போடுன்னு சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறார் இல்லையா. ஏன்னா இது உபாகமத்தில் உள்ள இந்த நீதியின் அடிப்படையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இதுதான் நடைமுறையில் இருந்தது. அப்போ யார் சாட்சி சொல்கிறானோ அந்த சாட்சி சொல்லுகிறவனே ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறவனா. அப்போ விட்னஸ் வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவன் மேலே வரக்கூடிய இரத்தப்பழி அவன் மேலே வந்துடும். அதனால அவங்க வந்து என்ன பண்ணணும்? மிக தெளிவாக சாட்சிகள் வந்து ஒரு பொய் சாட்சி சொல்லக்கூடிய நிலை இருக்கவே கூடாது என்பதற்காக. இப்போ நீங்கள் கீழ் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய கிரேட் சானட்ரின் என்று சொல்லக்கூடிய எருசலேமில் உள்ள பிரதான இதில் போகும்போது அங்கே எப்படி நடைபெறும் என்பதற்கு ஒரு வரைமுறைகள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியாயத்தை நீதி பண்ணுவதற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடியதாக அவங்களுக்கு பேர் ஆடிட்டர் இல்லை கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அவங்க தான் வந்து இதை மொத்தத்தையும் பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதில் என்னென்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து இந்த குற்றம் சாட்டுறதுக்கு என்ன சாட்சி, இது எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க முழுசே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதில் என்னென்னா, அங்கே வந்து சொல்லும்போது அவங்க சாட்சி சொல்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன சாட்சி வந்து மிக தெளிவாக எப்போ எங்கே யார் என்ற எல்லா தெளிவையும் தெரிவிக்கக்கூடியதாக அவங்க சொல்லணும். எனக்கு நான் கேள்விப்பட்டேன், ரூமரு, இந்த இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்குது. இதை சொல்லும்போது இதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் அங்கே சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, அவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும்போது இந்த நோட்ஸில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா, இங்கே ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து அங்கே நிற்கிறவர் வந்து என்ன சொல்லணும்னா, நான் வந்து இந்த சாட்சி சொல்கிறேன், இது வந்து உண்மையான சாட்சி, இப்படி இந்த சாட்சியினால் இவருக்கு ஏதாவது மரண தண்டனை வந்துச்சு, இதோட இந்த இவருடைய வம்சம் அழிய போகுதுன்னா இவருடைய ரத்தம், இவர் வம்சத்தினுடைய ரத்தம், இனி வரப்போகிற தலைமுறையுடைய ரத்தம் எல்லாம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். இதுதான் மருவி 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 இப்போ எப்படி வந்துருச்சு. இப்போ நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உங்கள் பைபிளோ இதை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா முன்னாடி வந்து சொல்லும்போது என்ன, ஆபேலுடைய ரத்தம் மட்டும், அந்த ரத்தம் என்னுடைய தலைமுறையின் மேல் வரட்டும்னு சொல்லி அவன் சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி சொல்லணும் நீதிமன்றத்தில் போய். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொய் சாட்சி சொல்கிறவன் போய் அங்கே போய் நின்று இவர் குடும்பத்தோடு போகும்போது இவருடைய குடும்பத்தினுடைய ரத்தம், இவர் தலைமுறையில் வரக்கூடிய ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் மட்டும் உள்ள ரத்தத்தினுடைய ரத்தப்பழி முழுவதும் என் மேலும் என் சந்ததியின் மேலும் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பொய் சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் இங்கே வந்து என்ன, இது வந்து அப்படியே இங்கே நம்ம இன்றைக்கும் நடைமுறையில் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்னென்னா, இதில் வந்து இன்னொரு காரியம் என்ன, இப்போ ஒரு ட்ரையல் நடக்குது. இப்போ நீங்கள் குற்றம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு போய் சொன்னால் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. சுயமாக நான் தான் ஒருத்தரை கொலை செஞ்சேன், அதனால் நீங்கள் வந்து எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொன்னால் அதற்கும் சட்டம் அனுமதிக்காது. ஏன்னா ஒரு சாட்சியினால் இது பண்ணக்கூடாது, அதற்கு 2-3 சாட்சி வேணும். அதனால் அதுவும் கிடையாது. தானாக போய் இது பண்ண முடியும், நான் தான் குற்றம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அதே மாதிரி பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. எருசலேமில் பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டாவது என்ன, சிறு பிள்ளைகளுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒரு உண்மையான சாட்சி சொல்ல வேண்டும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட்டது. அப்போ என்ன, ஒருத்தரை நீங்கள் சரியான முறையில் ஒரு நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த காரியங்களெல்லாம் அது பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடிட்டர்ஸ் இல்லை கேண்டிடேட் சொல்கிறவங்க இதனுடைய எல்லா காரியத்தையும் எழுதி வைத்து அழகாக இது பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது சனஹெட்ரினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியாயம் தீர்க்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. மொத்தம் எவ்வளவு, 70 பேர் இருப்பாங்க இல்லையா? இவங்க 70 பேரும் வந்தும்போது இவங்க என்ன பண்ணணும், ஓட்டு போடணும். இந்த ஓட்டு போடும்போது இதில் யாரெல்லாம் இவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, இல்லை இவங்க இல்லை இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க என்று சொல்லக்கூடிய கணக்கு எடுத்து அதன்படி ஓட்டு போடணும். இப்போ 70 பேரில் கோரம் சொல்லுவாங்க இல்லையா, குறைந்தபட்சம் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 பேர் குறைந்தபட்சம் கோரம் இருக்கணும். கிரேட் சனஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய எருசலேமில் 70 பேரில் 23 பேர் கோரம். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு மிக குறைந்தபட்சம் 23 நியாயாதிபதிகள் இருக்கணும். ஒருத்தரை குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நியாய தீர்ப்பு சொல்லுவதற்கு 11 ஓட்டு இருந்தால் போதும். மீதி பேர் 12 பேர் நான் ஓட்டு போடலன்னு சொல்லி 11 பேர் சொன்னால் போதும், அவரை விட்டுறலாம். ஆனால் அதே சமயத்தில் இவன் தான் குற்றவாளின்னு நியாயம் தீர்க்குன்னா குறைந்தபட்சம் 13 பேர் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லணும். அப்போ என்னென்னா, இந்த குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கும்போது ஒருத்த மேலே குற்றம் சாட்டப்பட்டால் அவன் குற்றம் உண்மையிலே குற்றவாளியா என்று அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படக்கூடியது. இப்போ இந்த கோரம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே எருசலேமில் உள்ள கிரேட் சனஹெட்ரினில் ஒருத்தருக்கு குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்பட்டார்னு வைங்க, அவருக்கு 3ஆவது நாள் தான் தண்டனை நிறைவேற்றணும். என்னைக்கு அவர் குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடாது. 3ஆவது நாள் தான் தண்டனை நிறைவேற்றணும். இதில் 2ஆவது நாள் இருக்கிறது பெரிய ட்விஸ்ட்டு. என்னென்னா, 2ஆவது நாள் இந்த நீதிபதிகள் யாரும் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் குடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, உபவாசம் இருக்கணும். எப்படி? ஒருத்தருடைய உயிரை எடுக்க போகிறோம், அது சரியா இல்லையா என்று சொல்லி அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி வரணும். ஏன்னா ஒரு திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சனஹெட்ரின் என்பது என்னென்னா ஒரு மனுஷனுடைய பாதுகாப்பை குறிக்கக்கூடியதாக, ஒரு சரியான மனுஷன் எந்த காலத்திலையும் தவறுதலாக அவனுக்கு தண்டனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அப்போ 2ஆவது நாள் அவங்க இது பண்ணிட்டு வரணும். இப்போ 3ஆவது நாள் வரும்போது இப்போ ஒருத்தர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறார். ஒரு நீதிபதி தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறாருன்னா யார் மாற்றலான்னு சொல்லி சொன்னால், குற்றவாளின்னு ஏற்கனவே சொன்னவர் இவன் நீதிமான்னு மாற்றலாம், குற்றம் இல்லாதவன் மாற்றலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே நல்லவன் சொன்னவன், குற்றமற்றவன் சொன்னவன், ஹீ கேனாட் சேஞ்ச் ஹிஸ் டெசிஷன். எப்படி? ஏதாவது வகையில் காசை வாங்கிட்டு இவன் அவன் குற்றவாளின்னு மாற்றிடக்கூடாது, தன்னுடைய முடிவை மாற்ற முடியாது, அதுக்கு அனுமதி இல்லை. குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணவன் நல்லவன், இவன் குற்றமற்றவன் வேணா சேஞ்ச் பண்ணலாம். யாருக்கு சேஞ்சுக்கு அலவுடு? ரிவர்ஸில் தான் அலவுடே ஒழிய இப்படி மாற்றுறதுக்கு அலவுடு கிடையாது. அப்போ இந்த நீதிமன்றத்தில் அவங்க 3ஆவது நாள் இது பண்ணும். இப்போ கடைசி 3ஆவது நாளில் நியாய தீர்ப்பு நடைபெற போகுதுன்னு சொல்லி வைங்க. ஏன்னா இப்போ இது பண்ணும்போது உடனே நியாய தீர்ப்பு செய்யும்போது தான் என்ன உண்டாகும், மக்களுக்கு பயம் உண்டாகும். அது பிரசங்கியினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அந்த நியாய தீர்ப்பு சடுதியில் இருக்கணும், அப்போ தான் மற்றவங்க குற்றம் செய்ய மாட்டான் என்று சொல்வதற்காக. இப்போ இந்த 3ஆவது நாள் குற்றம் நிறைவேற்ற போகுது. இப்போ 3ஆவது நாள் குற்றம் நிறைவேற்ற போகும்போது அவனை கூப்பிட்டு போகணும். யாரை? இப்போ ஒருத்தரை கல்லெறிச்சு கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் என்ன பண்ணணும்னா, எங்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒருத்தன் கொடியோடு நின்றுட்டு இருப்பான். அப்போ முன்னாடி என்ன பண்ணுவான், இந்த குற்றவாளியை கூப்பிட்டு போகிறவன் ஒருத்தன் அவனும் ஒரு கொடி பிடிச்சிட்டு போவான். அவன் போகும்போது என்ன சொல்லுவான்னா, இதோ யாரோ ஒருத்தர் பேர்,
இப்போ ஸ்டீஃபன் இருக்கான், இந்த மாதிரி ஸ்டீஃபனை வந்து நாங்கள் வந்து இந்த குற்றத்துக்காக கொலை செய்ய போகிறோம். இந்த குற்றத்துக்கு கொலை செய்ய போவதற்கு காரணம் கூட இருந்த 2 பேர் சாட்சின்னு சொல்லி அவங்க 2 பேரை சொல்லி, சாட்சி யார், இன்னார் இவங்க சாட்சி கொடுத்தாங்க, இந்த சாட்சியின் அடிப்படையில் இவரை கல்லெறிஞ்சு கொலை செய்ய போகிறோம். இது செய்யப்படாதபடிக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குமாயின் அதை இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி முன்னாடி போகிறவங்க கூட தண்டரா போட்டுக்கொண்டே போவாங்க. இப்போ என்ன செய்வான்னா, இந்த முன்னாடி கூட்டு போகிறான்ல அவன் 5 முறை பின்னாடி திரும்பி பார்க்கணும் நின்று. ஏன்னா ஒருவேளை ஏதாவது புது தகவல் அங்கே வந்துச்சுன்னா, அங்கே நீ கிரேட் செனட்டரின் வெளியே ஒருத்தன் கொடியோடு இருக்கான்ல, அவன் கொடியை ஆட்டினான்னா திரும்ப கூப்பிட்டு வந்துடுவாங்க. எப்படி பாருங்க, அதாவது ஒரு இஸ்ரவேலில் நீதி நியாயம் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதற்கு எவ்வளவு ஒரு முயற்சி பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து கொலை செய்ய போகிற கல்லெறிஞ்சு கொலை செய்ய போகிறாங்கன்னா, கல்லெறிஞ்சு கொலை செய்ய போகிறவனை கூட்டு போகும்போதே ஒரே தண்டரா போட்டுக்கிட்டே, ஓ இவர் இந்த மாதிரி சாட்சி சொன்னார், இந்த சாட்சியின் அடிப்படையில் இவருக்கு வந்து கல்லெறிஞ்சு கொலை செய்ய போகிறோம், அப்படி செய்யப்படாதபடிக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குமாயின், உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்குமாயின் உடனே இப்போ சொல்லுங்கள், இல்லைன்னா ஒருபோதும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இங்கே தண்டரா போட்டுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும், பார்த்துக்கிட்டே இருப்பான். முன்னாடி போகிறேன், கொடி ஆட்டுறானா, கொடி ஆட்டப்படுதா, கொடி ஆட்டினா திரும்ப கொண்டு வந்துடணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொய்யான ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டப்பட்டா அவனுக்கு இருக்கிற பாதுகாப்பே சன்னேட்ரின் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு நீதிமன்றம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு காரியம். சன்னேட்ரினை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ப்ராவர்ப்ஸ், அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ப்ராவர்ப் என்ன, The Sanhedrin is to save, not to destroy life. எப்படி? இந்த நியாயாசன சங்கம் எதற்கு இருக்கிறது? ஜனங்களை காப்பாற்றுவதற்கே ஒழிய அல்ல, எது அவர்களை அழிப்பதற்கு அல்ல என்று சொல்லக்கூடியதாக. எவ்வளோ ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியம் பாருங்கள். தெரியல எனக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்படி ஒரு நீதிமன்றம் இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ சுகம், ஒரு கவலையும் தேவையில்லை. நம்ம குற்றம் சாட்டப்பட்டால் நம்ம வந்து பொய்யான முறையில் நம்ம மேலே யாராவது தகவல் சொன்னாங்கன்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு சந்தோஷமாக போய் நம்ம கர்த்தரோட இருக்கலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது எல்லாமே வேண்டுமென்றே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்த்ததில் அவங்க வேணும்னே விதிமீறி, they willfully violated எவ்ரிதிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு மேற்பார்வையாக எப்படி வந்து இஸ்ரவேலில் நீதி நியாயம் வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போ என்ன, இங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சா? இல்லை, ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவங்க இருந்தாங்களா? அதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கொடுக்கப்பட்டதா? அதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியத்தில் கர்த்தராய் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது பார்ப்போம், எப்படி ஒவ்வொரு இதுலேயும் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயம் கொடுப்பதில் எல்லாவற்றையும் மீறினார்கள் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தில் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிராக நியாயத்திற்கு கொடுத்ததில் 2 ட்ரையல்ஸ் பார்க்க முடியும். 2 விதமான ட்ரையல்ஸ். ஒன்று வந்து யூதர்களுடைய ட்ரையல்ஸ் விசாரணை, 2வது ரோமர்களுடைய விசாரணை. யூதர்களுடைய விசாரணை, அது மாத்திரமல்ல ரோமாபுரியுடைய நீதி விசாரணை. இந்த 2மே 3 ஸ்டேஜ் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இது ஏன் வந்து யூதர்கள் விசாரணைக்கு அப்புறம் இந்த ரோமர்களுடைய விசாரணை என்னென்னா, யூதர்கள் வந்து அடிமைகளாக இருந்தாங்க, யார் ரோமர்கள் தான் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. இந்த ரோமாபுரி பேரரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூதர்களுக்கு அவங்க மீதி நியாய தீர்ப்பு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாதும் அனுமதி வழங்கினாங்க. ஆனால் ஒருத்தரோட உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. ஒருத்தர் கொலை செய்யப்பட வேண்டும், ஒருத்தர் தூக்கிலிடப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், கல்லெறிஞ்சு கொல்லணும்னா அந்த அதிகாரம் ரோமர்களுக்கு இருந்துச்சு, யூதர்கள் செய்ய முடியாது. இந்த கிரேட் சன்னேட்ரின் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கலாம், ஆனால் ஒருத்தரோட உயிரை எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அது ரோமர்கள்ட்ட தான் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது முழுவதுமே அங்கே இருந்த காரியம். இந்த 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸஸ் பார்க்க முடியும். எது
ஜூயிஷ் ட்ரையலில் 3 ஃபேஸஸ், ரோமர் இதில் 3 ஃபேஸஸ். ஜூயிஷ் அதாவது யூதர்களுடைய ட்ரையலில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது அவரை எங்கே கொண்டு போகிறாங்க, அண்ணாவினுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதற்கு பின்பாக அண்ணா என்ன பண்ணுறாரு, காய்பாவுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாரு. காய்பா வந்து எங்கே அனுப்புகிறாரு, சன்னட்ரினுக்கு அனுப்புகிறாரு. அங்கே அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதற்கு பின்பாக அங்கேருந்து எங்கே அனுப்புகிறாங்க, ரோமர்களுடைய தீர்ப்புக்கு அனுப்புகிறாங்க. ரோமர்களுடைய தீர்ப்பு பிரகாரம் முதல்ல எங்கே அனுப்புகிறாங்க, பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க. பிலாத்து என்ன பண்ணுறாரு, ஏரோது ஊரில் இருக்காருன்னு தெரிஞ்சு பிலாத்து ஏரோதுக்கு அனுப்புகிறாரு. ஏரோது என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பிலாத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே பிலாத்து என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் குற்றவாளின்னு சொல்லி சிலுவையில் அறையக்கூடிய ஒரு காரியம். அப்போது இங்கே வந்து முதல்ல வந்து அண்ணாட்ட அனுப்புகிறாங்க, அண்ணா காய்பாட்ட அனுப்புகிறாரு. இது எல்லாமே நள்ளிரவில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ வந்து இவங்க என்னென்னா, இங்கே எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவங்கக்கிட்ட கெத்சமனே பூங்கால ராத்திரியில் கைது பண்ணி அண்ணாட்ட கொண்டு போகிறாங்க. அண்ணா வந்து என்ன, அவர் வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஜூரி மாதிரி அவர் அங்கே நியாயம் தீர்க்க பார்க்குறாரு. பிறகு அண்ணா என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு காய்பாவுக்கு அனுப்புகிறாரு. காய்பா வந்து சென்னட்ரின் என்று சொல்லக்கூடிய அங்கே அவங்கள எல்லாரையும் கூட்டி வச்சு அங்கே ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காரியம். அதே மாதிரி ரோமர்கள் இதுலேயும் வந்து பார்க்கும்போது பிலாத்து ஏரோது மறுபடியும் பிலாத்துட்டு வந்து ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து என்னென்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி அவங்க கொண்டு போய் அவரை கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டதுனால இந்த காரியத்தை செய்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து இந்த செய்திக்கான இந்த அடிப்படை. நமக்கு இந்த ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ இதில் போய் பார்க்க முடியும். இப்போ 57 வசனம் வாசிங்க. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். காய்பாவினுடைய இடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மத்தேயு இதுக்கு முன்னாடி நடந்ததை எழுதலை. அதனால தான் நம்ம வந்து சுவிசேஷ நூல்கள் படிக்கும்போது 4 சுவிசேஷத்தை சேர்த்து பார்த்து காரியங்களை படிக்கிறோம். ஏன்னா மத்தேயு வந்து அங்கேருந்து நேராக வந்து இவர்கிட்ட கொண்டு போனது மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் என்ன, அதுக்கு நம்ம எங்கே போனோம்னா யோவான் 18வது அதிகாரத்துக்கு போகணும். ஏன்னா யோவான் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறார். யோவான் 18வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க, 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. நம்ம போன வாரம் பார்க்கும்போது பார்த்தோம், ஸ்பேரா என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் உபயோகப்படுத்திருக்குது. 600 பேர், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே 1000 பேருக்கு பக்கமாக வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்காக வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 13வது வசனம் பாருங்க, யோவான் 18:13. முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். இங்கே என்ன, அவரை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அவரை கட்டி என்ன கொண்டு போகிறாங்க, முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். சரி, முதல்ல வந்து இவங்க கைது பண்ணி என்ன கட்டின்னா, இந்த கட்டி கொண்டு போவது அப்படிங்கிறது 118வது சங்கீதத்தில் 27வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து ஒரு கர்த்தருக்கு பலி பலி வந்து என்ன பண்ணணும், கொம்புகளின் கயிறுனால கட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். 118ல் 17வது வசனம் வாசிச்சிருங்களா, 27வது வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். எப்படி வந்து ஆபிரகாம் வந்து தன்னுடைய குமாரனாகி ஈசாக்க பலி கொடுப்பதற்கு கையை கட்டி வச்சாரோ, அதே மாதிரி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கயிறை கட்டி அவரை என்ன பண்ணுறாங்க, கைது செய்து அண்ணாவின் இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன, ஒரு டைப்பாலஜியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அண்ணா இந்த 13வது வசனத்தில் என்ன பார்க்குறோம், அண்ணா யார், அவன் பிரதான ஆசாரியர் இல்லை இப்போ. ஆனால் அவருக்கும் பிரதான ஆசாரியர்னு பட்டம் இருக்குது. ஆனால் அவர் யார், காய்பாவுடைய மாமனார். இவர் வந்து என்ன, பிரதான ஆசாரியர் இல்லை. இந்த அண்ணா வந்து அண்ணாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் முதல்ல இருந்தே ஆகாது நம்ம பார்க்கும்போது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீதிமான், அண்ணா மாதிரி ஒரு பொறுக்கி யாருமே கிடையாது. அண்ணா வந்து ஒரு அன்ஹோலி பர்சன், இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தத்தினுடைய தாக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம்.
ஒரே ஒரு வசனம் மட்டும் லூக்கால இருந்து வாசிருங்க. லூக்கா 22:53 அண்ணாட்ட கொண்டு போகும்போது அவர் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? நான் தினம்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய காரணம் என்ன? இது உங்களுடைய காலமும் உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம். இப்ப யோவான் 18வது அதிகாரத்துக்கு வாங்க. அண்ணாவை பத்தி நம்ம பார்ப்போம். அண்ணா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா பிரதான ஆசாரியராய் இருந்தவர். எப்போ? கிறிஸ்துவுக்கு பின் 6வது வருஷத்துலேருந்து 15வது வருஷம் வரைக்கும் பிரதான ஆசாரியராக இருந்தார். ஆனால் இவரை பிரதான ஆசாரியர் பதவியிலிருந்து கவர்னர் கொர்னீலியஸ் 15வது வருஷம் கிறிஸ்துவுக்கு 15 AD அவரை பதவியிலிருந்து நீக்கிட்டார். ஏன்னா இவர் ரொம்ப அயோக்கியத்தனமாக பயங்கரமாக காசு சம்பாதிக்கிறாரு, இவர் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இங்கே அவர் எந்த அளவுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு அவர் பிரதான ஆசாரியர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் ஆகி. ஆனால் அவர்கிட்ட தான் முதல்ல கொண்டு போகிற அளவுக்குன்னு அப்போ எந்த அளவுக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே க்ளவுட் வச்சுருந்தாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? பிரதான ஆசாரியர் வாழ்நாள் முழுவதும் பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார். எப்படி? வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரதான ஆசாரியர் வாழ்நாள் முழுவதும். ஆனால் ரோமர்கள் வந்த உடனே என்ன பண்ணாங்க? அது ஒரு பொலிட்டிக்கல் பவராக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு கவர்னர் பதவி தெரியும். கவர்னர் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறு கவர்மெண்ட் வந்தவுடனே அவனுக்கு பிடிச்ச ஆளை கொண்டு கவர்னராக போட்டுருவான். அவன் மூலமாக என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் குடைச்சலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதே மாதிரி யார் காசு கூட கொடுத்து அங்கே உள்ளுக்குள்ளே பொலிட்டிக்கலாக என்ன மூவ் பண்ண முடியுமோ அவன் பிரதான ஆசாரியராக மாற்றக்கூடியதாக. அப்படி தான் இவர் என்ன பண்ணார்? அண்ணாவுக்கு 5 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு காய்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து காய்பாவை பிரதான ஆசாரியராக மாற்றிட்டார். அதனால் இவர் என்ன பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஆனாள். அது மாத்திரமில்லை, அவர் குடும்பமே ஒரு பயங்கர அரசியல்வாதி குடும்பம் மாதிரி பயங்கர ஒரு செல்வ வளர்ச்சி உள்ள ஒரு குடும்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாவனுடைய அரமனைகளுக்கு கூட்டு போனாங்கன்னு இருக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு இவர் என்ன ஒரு பயங்கரமான ஒரு பாப்புலர். அண்ணா எருசலேம் தேவாலயத்தில் பசார் ஆஃப் அண்ணா பசார்னு சொல்லக்கூடிய பேர். இவர் என்ன பண்ணார்னா, பிரதான ஆசாரியர் தான் அங்கே உள்ள எல்லா எல்லா வியாபாரத்தையும் நடத்தினார். இது 2 காரியத்தில் அவங்க ரொம்ப பிரதானமாக சம்பாதிச்சாங்க. முதலாவது காரியம் என்னென்னா, காணிக்கை செலுத்துவதில். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் சரி, வேத வசனம் வாசிக்கிற எல்லாருக்கும் சரி, என்ன கர்த்தரை ஆராதிக்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. நீ வந்தால் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டுட்டு தான் வரணும். இது நியமம். அதனால் யாருமே when you come to worship God, don't come empty handed. வராத, எப்போவுமே வராதிங்க. நீங்களும் வராதிங்க. கர்த்தருக்கு ஆராதனை என்பது உங்களுடைய இருதயத்திலேருந்து உங்கள் உள்ளத்திலேருந்து காணிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இங்கே வரும்போது அவங்க காணிக்கை கொடுக்கணும். ஆனால் என்னென்னா, இஸ்ரவேல் தேச மக்கள் ரோமாபுரியினுடைய காயின் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரோமாபுரி காயினில் ராயனுடைய படம் இருக்கும். ராயனுடைய படத்தை ஏன்னா அது சொரூபம், அதை வணங்கக்கூடாது. அதனால் அது போடக்கூடாது. அப்போ என்ன, எருசலேம் தேவாலயத்தில் பெரிய ஃபனல் சைஸில் இருக்கக்கூடிய காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடணும்னா அவன் தேவாலயத்துக்கு காணிக்கையை வாங்கி தான் போடணும். அப்போ என்ன, இவன் கொண்டு வர்ற காசை மணி சேஞ்ச் பண்ணணும். தேவாலய காணிக்கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு டபுள் த ப்ரைஸு, வெளியே வாங்குறத விட டபுள் த ப்ரைஸு. அப்போ என்ன, அவன் கொண்டு கொடுக்க வர காணிக்கையில் பாதிக்கு பாதி யார்? பிரதான ஆசாரியர் பாஸ்டர் அடிச்சிடுவார். அந்த மாதிரி. அதனால தான் நீங்கள் நிறைய பாஸ்டர் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, கவலைப்படாங்க. அண்ணா வழியின் வருகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. இப்போது அங்கே அந்த காணிக்கு போயிடும். 2வது என்னென்னா, இவங்க பழி கொண்டு வரணும் இல்லையா? ஒரு புறாவோ இல்லை ஆடோ உங்கள் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பாவ நிவாரண பழி கொண்டு வரணும். இந்த பழியை கொண்டு வரும்போது அங்கே உள்ள ஆசாரியன் என்ன பண்ணுவார்? அந்த பழி சரியானதா இல்லையான்னு அவர் அதை அங்கீகரிக்கணும். அங்கீகரித்தாதான் பழி செலுத்தப்படணும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே இருந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஆட்டை கொண்டு வந்தேன்னா ஆட்டை பார்த்துட்டு இதுக்கு கண்ணு சரியில்லை, இது காலு சரியில்லை, அதனால ரிஜெக்டட்னு சொல்லிடும்.
அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பழி செலுத்துறதுக்குன்னு உள்ளுக்குள்ளே இவர் ஆடு புறா எல்லாம் வச்சுருப்பார். அண்ணா பசாரில் எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் போய் அங்கே வாங்கி கொடுத்தீங்கன்னா, நீ எங்கே வாங்கினேன்னா அண்ணா பசாரில் வாங்கினதுன்னு சொன்னால் டைரெக்டாக அப்ரூவ்டு. அதுக்கு நோ மோர் இன்ஸ்பெக்ஷன். ஏன்னா அவங்க ஏற்கனவே நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டோம். அதனால் இது டெம்பிளில் வாங்கினேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்ட் அப்ரூவல். ஓகே, நோ இந்த இடையில யாரும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் செக் பண்ண வேணாம், அப்ரூவ்டுன்னு ஒரு ஸ்டாம்ப் அடித்த மாதிரி ஆயிரும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒன்றுக்கு 3 விலை கொடுக்கணும். வெளியே ஒரு ஆடு 10 பவுண்டுன்னா இங்கே 30 பவுண்டுக்கு விற்பான். அநியாய விலை. இது 2 மூலமாக பயங்கரமாக காசு சம்பாதிச்சு இவர் பெரிய அரமனையெல்லாம் வாங்கினதுனால தான் ரோமர்கள் இவரை முதல்ல பதவியிலிருந்தே தூக்குனது. இவர் டிஸ்மிஸ் ஆனது காரணம் இதுதான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக பயங்கரமாக சம்பாதிச்சதுனால ஆளுங்களை இது பண்ணி விட்டுட்டாங்க. இது கடைசியில் என்னாச்சு, இந்த மாதிரி செல்வது போயிடுச்சு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல்ல என்ன பண்ணார், யோவான் 2வது அதிகாரத்தில் முத தேவாலயத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணார், காணிக்கை எல்லாத்தையும் தள்ளி விட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என் பிதாவினுடைய ஆலயம் என்னவாக இருக்கணும், ஜெப ஆலயமாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கல்லர் கூடாரமாக குகையாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி தள்ளி விட்டு முதலே அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த கடைசி வாரம் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தில் மார்க் 11வது அதிகாரத்தில் ஒரு காரியம் பார்க்கிறோம். மறுபடியும் 2வது முறை அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணும்போது மார்க் 11வது அதிகாரத்தில் 16வது வசனம் மட்டும் பாருங்களேன். ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்ன மொத்தத்தையும் தடுத்துட்டார். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அந்த கடைசி வாரத்தில் ஒருத்தர் உள்ளுக்குள்ள வியாபாரத்துக்கே எதுவுமே கொண்டு வர முடியாதபடி தடை பண்ணி மொத்தத்தை சுத்தம் பண்ண உடனே இங்கே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம் வந்துருச்சு. அதனால என்ன வந்துருச்சு, என் பிஸ்னஸில் கை வச்சுட்டாரு. இப்போ நம்மளையும் நிறைய பேர் சொல்கிறது காரணம் என்ன, தசமபாகம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஒரு கல்ல போதவர், இவன் காணிக்கையை கை வச்சிருவான், அவர் காணிக்கை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கே அண்ணாவுக்கு என்ன வந்துருச்சு, போச்சு, நம்ம காணிக்கை போயிடுச்சு, நமக்கு வர்ற வருமானம் போயிடுச்சுன்னு சொல்லி அண்ணா இயேசு கிறிஸ்துவ மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் அவன் என்ன பண்ணான், அவரை எப்படியாவது ஏதாவது ஒரு இது பண்ணணும். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து போதனையில் அடிக்கிறாரு, நேர சாட்டையை வச்சு அடிக்கிறாரு, எல்லாத்துக்கும் அவன் சத்தியத்தை விளக்கி கொடுக்குறாரு. அதனால் என்ன வருது, ஜனங்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வர்றதுனால அண்ணாக்கு என்ன வந்துருச்சு, எப்படியாவது இவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து கைது ஆன உடனே கைது பண்ண சொல்லி எல்லா ஏற்பாடு பண்ண அண்ணா தான் பண்ணது. அதனால தான் முதல்ல எங்கே கொண்டு போகிறாங்க, அண்ணா பவர்லே கிடையாது, அவர் பிரதான ஆசாரியரே கிடையாது, அவர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் எந்த ஒரு அஃபிஷியலாக எந்த ரோலுமே கிடையாது. ஆனால் எங்கே கொண்டு போகிறாங்க, முதல்ல அண்ணா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ எப்படி பாருங்களேன், அதாவது ஒரு லீகல் என்று சொல்லக்கூடிய ஒரு லீகல் ட்ரையலில் அவருக்கு எந்த ஒரு ரோலுமே கிடையாது. ஆனால் அண்ணா செஞ்சது அங்கே கொண்டு போய் அண்ணா கொண்டு போகிறாங்க. அதை யோவான் 18:19 வசனம் பாருங்க. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். சரி, இப்போ ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க எல்லாரும். இப்போ ஒருத்தனை குற்றம் சாட்டப்பட்டு கையில் கட்டி கொண்டு வந்தீங்கன்னா குற்றம் என்னன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லை அவன்கிட்ட கேட்கணுமா? முதல்ல எங்கே லாஜிக் இடிக்குது பாருங்க. கைது பண்ணி நீங்கள் குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அவனை வச்சுட்டு நீ என்னென்ன குற்றம் செஞ்சேன்னு சொல்லணும். உன் சீசனும் உன் போதகத்தை நீ சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எங்கே ட்ரையல்? இது உண்மையிலே ஒரு விசாரணையா, நீதி விசாரணையா? ஒரு நீதி விசாரணை என்ன, இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு நிற்கிறவர் இவர் இருக்கிறாரு, எப்பா நீ குற்றத்தை வாசி, இதை நீ என்னென்ன குற்றம் செய்தாயா, அதான கேள்வி கேட்கணும் முதல்ல. ஆனால் மாறுத எப்படி கேட்குறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவ கையை கட்டி கொண்டு நிறுத்திட்டு நீ என்ன செஞ்ச, உன் பாதகத்தை பற்றி சொல்லு. யூ see how இல்லீகல்னு பாருங்க, எவ்வளவு இல்லீகலாக அவங்க கேட்கக்கூடிய. நீ கைது பண்ணி குற்றவாளியாக வச்சிருக்கிற அந்த குற்றவாளிகிட்ட நீ செய்த குற்றம் என்னன்னு தானே சொல்லணும். ஆனால் இவர் என்ன கேட்குறாரு,
நீ சொல்லு, நீ என்ன பண்ண, நீ போய் என்னென்ன உனக்கு யாரெல்லாம் சீஷர்கள், நீ என்னென்னலாம் போதகம் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது எவ்வளவு மோசமாக இருக்கு பாருங்க. ஒரு குற்றவாளி கொண்டு குற்றவாளிட்டு நீயே உன் குற்றத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, 20வது வசனம், அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். என்ன, நான் வெளியே தான் பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். நான் எல்லாருக்கும் முன்னாடி தான் உபதேசித்தேன். யூதர்களா இருந்தாலும் சரி, அதாவது விசுவாசிக்கிறவனா இருந்தாலும் விசுவாசியாதவனா இருந்தாலும் ஜப ஆலயங்களும் எல்லாரும் முன்னாடி தான் உபதேசம் பண்ணினேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை, ரகசியமா ஒண்ணுமே பண்ணல. வாட் எவர் ஐ டிட் இட் பப்ளிக்கலி. என்னுடைய போதகமாக இருக்கட்டும், என்னுடைய உபதேசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், பப்ளிக்காக தான் பண்ணினேன். நான் அந்தரங்கத்தில் ஒன்றுமே பண்ணலை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரி. நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? இயேசு கிறிஸ்துவோட கேள்வி என்ன? நீ என்ன குற்றவாளியை வச்சுட்டு நீ என்கிட்ட என்ன கேட்குற? நீ கேட்டவனை விசாரி. நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன, நீ வந்து என்கிட்ட என்னை வச்சுக்கிட்டு ரொம்ப இதாக பேசுகிற, ஆனால் நான் பேசுனது சொல்கிறீல்ல, மீதி பேர்கிட்ட கேளு. அண்ணா பணம் வேணால் பெருசாக வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்திற்கு முன்பாக அண்ணா யார்? ஒன்றுமே கிடையாது. த இன்ஃபனைட் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஒன்றுமில்லாத அண்ணாவும் ஒரு மேட்சே கிடையாது. ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக சொல்கிறார். நீ என்னைய குற்றம் சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? சொன்னவங்கள்ட்ட கூட்டுக்கு விசாரி, ஏன்ட்ட விசாரிக்காத. நீ தானே குற்றம் சாட்டின, என்ன நான் குற்றவாளி கிடையாது, நீ என்னையும் விசாரிக்காத, நீ நான் சொன்னவங்களை கேளு அப்படின்னு சொன்ன உடனே 22வது வசனம் பாருங்க. இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். எனக்கு இதுதான் பெரிய ஆச்சரியம். அவர் என்ன, ஒரு குற்றவாளியா கைது பண்ணி கையை கட்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க, அவர்கிட்ட கேள்விங்க, நீ குற்றத்தை சொல்லிடானா? டேய், நான் எல்லாரும் முன்னாடி தான் ஓப்பனாக பேசினேன், நான் மறைவாக எதுவுமே பேசலை அப்படின்னா நீ விசாரிக்கிற ஆள்கிட்ட கேளுன்னு சொல்லி சொன்னால், கை கட்டி நிற்கிறவனை ஒருத்தன் போய் இயேசு கிறிஸ்து அறையிறான். பிரதான ஆசாரியர்கிட்ட இப்படியா பதில் சொல்கிறதுன்னு. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? கொஞ்சம் யோசனை தான். பவுல் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போமா? அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர். அவர் பவுல் விடல, நம்மளை மாதிரி என்ன, டேய் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, கர்த்தர் உன்னை அடிப்பாடுறா, எப்படி நீயா என்னை அடிக்கிற அப்படின்னு அடிக்க வர்ற, அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கே எவ்வளோ பெரிய ஒரு இது வர்றாரு பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா எவ்வளவு பொறுமையாக. நான் நிறைய முறை என்னை பாதித்த வசனம் இதுதான். நான் யோசிப்பேன், நமக்கு நிறைய பேருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுது. என்ன, ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல முடியல, சபையில் வந்து நம்ம மக்களுக்கு இருக்கிற சென்சிட்டிவிட்டி இருக்குது பாருங்கள், எங்கேயுமே கிடையாது. ஒரு ஆள் சொல்லிட்டா போதும், என்னையும் எல்லோரும் எப்படி சொல்கிறாங்கன்னு, என்னையை பார்த்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னு, சர்ச்சையே என்னையே தான் பார்க்குது. நம்ம வேறு வேலையே இல்லை பாரு. சர்ச்சில் ஒரு பயங்கர சென்சிட்டிவ். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டால் நம்ம மக்களுக்கு சென்சிட்டிவிட்டிக்கு வந்து அளவே கிடையாது. என்னை அவங்க பார்த்துட்டு வேணும்னே திரும்பி போயிட்டாங்க, அவன் என்ன வருத்தத்தில் போனான்னு உனக்கு என்ன தெரியும்? நிஜமாவே சொல்கிறேன், பயங்கர இது. ஒரு சின்ன ஒரு ஏதாவது யாராவது ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கான்னு கேட்டாலும் பிரச்சனை, கேட்கலைனாலும் பிரச்சனை. எப்படி, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் பிரச்சனை, கல்யாணம் ஆகலையான்னு கேட்டால் பிரச்சனை, பிள்ளை இருக்கான்னு கேட்டால் பிரச்சனை, ஆகலையான்னு எது கேட்டாலும் மக்களுக்கு வந்து, நம்ம மக்களுக்கு வந்து சூப்பர் சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க சர்ச்சுக்குள்ளே வந்ததும். ஆனால் வெளியே வேலை பார்க்கும்போது 1008 கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவான், அங்கே வேற பதில் சொல்லுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், பேதுரு அழகா எழுதுறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அதான் கர்த்தர். அங்க என்ன,
அறையிறான். அடுத்து யோவான் 18:23 பாருங்க. இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால், எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாதை ஒப்புவிடு, நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பொறுமையா. டேய், நான் ஏதாவது தகாத விதமா பேசினேன்னா நான் என்னைய குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. ஒரு குற்றஞ்சாட்டை நீ தானே சொல்லணும், அதை விட்டுட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்டால் நான் இது தகாத விதமா, நான் சரியான முறையில் கேட்டேன், நான் தகாத இதுக்கு என்னை எதுக்கு பண்ணுறீங்க? உடனே அண்ணா என்ன தெரியுமா பண்ணுறாரு? அடுத்த வசனம் வாசிச்சிருங்க, 24. அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். எங்க மறுபடி கட்டுண்டவன் என்ன மருமகன்ட்ட அனுப்புறாரு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அவங்களால எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாம் எங்கே நடக்குது? மிட் நைட்டில் நடக்குது. ஏன்னா இன்னும் 12 to 3 மணி அந்த கால அளவில் வரல. ஏன்னா பேதுரு இன்னும் மறுதளிக்கலை. கோழி கூவுற நேரம் 12லேருந்து 3 மணிக்குள்ள, அதுக்குள்ளே வந்து கோழி கூவுறதுக்கு முன்னாடியே இது எல்லாம் நடந்து இங்கே என்ன அவரை தூக்கி காய்பாக்கிட்ட அனுப்புகிறாங்க. இப்போ அண்ணா பண்ணது எந்த வகையிலேயாவது நீதியா? இஸ் இட் எனி வே லீகல்னு சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்லி இல்லீகல். சுத்தமாக முழுவதுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது முழுவதும் சட்ட துஷ்பிரயோகம் என்பதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப தெளிவாக எல்லாதுமே ஒரு இது கூட இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம். அண்ணாக்கு வந்து he had no legal authority. ஒரு சட்ட பிரகாரமாக அவருக்கு ஒரு பதவியும் கிடையாது. மருமகன் பிரதான ஆசாரியாக இருக்கிறாரு, மருமகன்ட்ட கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அதுவும் அந்த இரவு வேளையில் கூட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே ட்ரையல் எப்படி இருக்கணும்? பப்ளிக்காக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அது செய்யவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ தான் நம்ம 57 வசனத்துக்கு வர்றோம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வர்றோம்? 57 வசனம் என்ன பார்க்கிறோம்? இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். இப்போ எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கே அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஃபேமிலி பிஸ்னஸ் தான். நான் சொன்னது பைபிள்லேருந்து சொல்கிறேன். சர்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ்னால் அது வேறு சர்ச்சஸ் அப்படி இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்ன இப்போ எல்லாமே ஃபேமிலி பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்கல்ல. எல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான காரியம். ஏன்னா எல்லா சொத்து பூரா அவங்கள விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் வேத வசனத்திற்கும் இன்றைய சபைகளுக்கு, நம்ம காணக்கூடிய சபைகளுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் மைனாரிட்டியாக இருப்பதற்கு காரணம் அதுதான். என்ன இங்கே வந்து அண்ணாட்டை கொண்டு போகிறாங்க. இதை சொல்லும்போது எல்லாரும் கூடி வந்திருந்தாங்கங்கிறத மத்தேயு சொல்கிறாரு. மார்க் இதை குறித்து சொல்லும்போது மார்க் 14வது அதிகாரம் 53வது வசனம் பாருங்க. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். ஆனால் ஒருத்தர் இல்லை. இன்னைக்கு இந்த செய்தி நம்ம எப்படி பார்த்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் ஒரே ஒரு ஆளை பற்றி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் லூக்கா 23வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். நாங்கள் அதில் ஒருத்தர் இல்லை. லூக்கா 23வது அதிகாரத்தில் 50-51 வசனம் பாருங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். ஒரு ஆள் மட்டும் இல்லை. யார் இல்லை? ஜோசப், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இவர் ஒருத்தர் மட்டும் பப்ளிக்காக ஒத்துக்கொள்ளவே இல்லை. மீதி எல்லாரும் கூடியிருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அநீதியான நீதி நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதை செய்வதற்கு 70 பேர் கூடி வர்றாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்லை. பழைய பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, புதிய பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, ஆலோசனை சங்கம் இருக்குது. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அல்ல. இந்த நாளில் எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் தனியாக கர்த்தருக்கென்று நிற்பது கொஞ்சம் கடினமான காரியம். ஸ்டாண்டிங் அலோன் ஃபார் காட் இஸ் நாட் அ ஈஸி திங். அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருக்கட்டும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன இந்த வாரத்தில் சத்தீஸ்கரில் இருந்தேன்னு சொல்லி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட்டு போனார். அந்த ட்ரைவ் பண்ண போனவர்கிட்ட நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்கள் சாட்சி என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் நான் அடிச்சிருக்கேன், அத்தனை பேரை துன்புறுத்தி இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு இதானார், இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கப்புறம் நான் இதாயிட்டேன், கிறிஸ்துவுக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, செத்தாலும் எனக்கு நீ கொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. என்கிட்ட சகோதர சகோதரிகள் யாரும் பேசுகிறது கிடையாது, எல்லாரும் என்னை குடும்பத்தை வச்சு ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு வீட்டில் ஒரு இது கூட கிடையாது, நான் தனி ஆளாக இருக்கிறேன், பயங்கர இது அப்படின்னு சொல்லக்கூடியதான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, ஒரு நாள் எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போது முதல்ல எனக்கு வான்னு சொல்லி கொடுத்து, நீ கிறிஸ்துவ மறுதலின்னு சொன்னாங்க, நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்போ சரின்னு சொல்லிவிட்டு, சரி வா சாப்பிடவான்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் குடின்னு முதல்ல ஜூஸ் குடித்தாங்க. ஜூஸ் கொடுத்துட்டு குடித்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க நான் செத்து போயிடுவேன்னு. ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்தது விஷம் கலந்து கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஆனாலும் அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவு கொடுமையான காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கென்று வாழ்வது ஈஸியே கிடையாது. நம்ம வேத வசனங்களில் பார்க்குறோம், நோவா ஆண்டவர் படகு கட்ட சொன்னார், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் கூட கேட்கல. 120 வருஷம். யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். தானியேல்கிட்ட சொன்னாங்க, நீ வணங்கக்கூடாது, கர்த்தருக்கென்று வாழக்கூடாதுன்னு சொன்ன. ஆனால் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில் போட்டாங்க. ரொம்ப ஈஸி கிடையாது. எஸ்தர், நான் போகிறேன், மரித்தாலும் நான் மரிக்க தயார் என்று சொல்லக்கூடியதாக. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸ்டீவன், சாப்பாடு கொடுப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஸ்டீவன் இரத்த சாட்சியாக மரித்ததை நம்ம அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இது வேத வசனத்தில் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். கர்த்தருக்கென்று தனித்து நிற்கிறவர்கள் தான் சரித்திரத்தை புரட்டி போட்டவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். டைட்ரிச் பானாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ போதகர் நாசி ஜெர்மனி எல்லா மக்களையும் அழித்து கொண்டிருக்கும்போது அவர் அதற்கு எதிர்த்து நின்று தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நம்ம பிரிட்டிஷில் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அடிமைகளை வாங்கி விற்கக்கூடிய மக்களுக்காக எதிர்த்து நின்று அது இல்லை, அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய, அவர்களை சரியான முறையில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, எண்ணில் அடங்காத மக்கள், நான் இந்த போன வாரத்தில் நான் பேசின எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசி அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய சாட்சிகள்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி அவ்வளவு சாட்சிகள், அவ்வளவு வறுமை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு நிந்தை, ஆனால் கர்த்தருக்குன்னு அவ்வளவு வைராக்கியமாக நிற்கக்கூடியதா, முழங்கால்களில் நின்று மணிக்கணக்காக ஜெபம் பண்ணக்கூடிய மக்களாய். காலையில் 7:30 மணிக்கு செஷன் ஆரம்பிச்சுன்னா ராத்திரி 9 மணிக்கு தான் முடித்தோம். ஆனாலும் காலையில் 3:30 மணிக்கு வந்து நின்று முழங்கால் நின்று அவ்வளோ பேர் ஜெபித்து ஆராதித்து வரக்கூடிய ஒரு காரியம். ஸ்டாண்டிங் அலோன் இஸ் நாட் ஈஸி. இவ்வளோ பெரிய கொடுமையில் எருசலேம் மக்கள் பூரா இது பண்ணும்போது, ஆனால் ஒரு யோசேப்பு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு தனக்கு நின்னா. God always honors those who stand for him. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஊரோட ஒத்து போகிறது ரொம்ப ஈஸி. பட் will you be able to stand alone for God wherever you are, whatever you do? நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன வேலை பார்த்தாலும் நான் தேவனுக்கென்று வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா உங்களால்? கர்த்தர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். Will you stand for God, for him, even though when you are alone? நீங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்கிறீங்க. உங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் பிஸ்னஸில், இல்லை நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் ஒருத்தர் தான் கிறிஸ்தவுக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருந்தால், will you be able to stand for him? If you are, then God will reward you.
God will reward you richly and God will honor you. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலில் நீதி நியாயங்கள் புரட்டப்படக்கூடாது. எல்லாருக்கும் சரியான முறையில் நீதி வழங்க வேண்டும். தயவுதாட்சணியம் இல்லாமல், let there not be any partiality. அதே சமயத்தில் let there not be any bribery. ஒரு லஞ்சத்தினால நீதி புரட்டக்கூடாது என்று சொன்ன போது எல்லாரும் சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சட்ட விரோதமாக நியாயம் தீர்க்கும் போது தனித்து நின்ற அந்த ஒரு மனிதன் யோசேப்பு, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு, he had the courage to go to Pilate. பிலாத்து முன்பாக தனியாய் போய் நின்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கொடு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கர்த்தருக்கென்று வாழ்ந்த அந்த ஒரு மகனை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்த மக்களாய், கர்த்தருக்கென்று will you stand for him when you are alone, even you are the only person standing alone for God? கர்த்தருக்கென்று நான் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகட்டும். There are so many compromises. இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டு ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய அநேக மக்கள் உண்டு. அவர்களுக்கு மத்தியில் நான் கர்த்தருக்கென்று வாழ்வேன், கர்த்தருக்கென்றே நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த வாழ்க்கை கர்த்தருக்கென்று இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமைப்படுவதாய் இருக்கட்டும். ஒப்பு கொடுப்போமா? பல பிதாவே, இதோ வேத வசனத்தில் பார்க்கிறோம், இவ்வளவு அநீதியான காரியங்கள் நடக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்று ஒரு தனித்து நின்ற ஒரு மகனை பார்க்கிறோம். ஆண்டவரே, இது நாங்கள் இன்றைக்கு சமகாலங்களில் வாழுகிற நாங்கள், ஆண்டவரே, we want to stand alone for you, O God. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் தான் என்றாலும் நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.